எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் அதில் வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்தகாசுரன் முதல் முறையாக ஒரு தவயோகி கிட்ட அடி வாங்கி அவன் காயமடைஞ்சு தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு கோட்டையில் போய் ஒளியிறான். ஒரு போர் வீரன் போரில் வீர மரணம் அடைஞ்சால் கூட பெருமையாக தான் நினைப்பான். ஆனால் காயமடைஞ்சு தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கோழை மாதிரி ஒளியிறப்போ அவனோட வலியை அவன் தாங்கவே முடியாது. வெற்றியோட ருசியை மட்டுமே பார்த்துருந்த அந்தகாசுரன் முதல் முறையாக தோல்வியோட வலி என்னன்னு சொல்லி பார்க்குறான். இந்த தோல்வியோட வலி அவனால் தாங்கவே முடியல, அவனால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது நம்ம அந்த தவயோகியாக இருக்கிற சிவபெருமானை ஜெயிச்சே ஆகணும், அப்போ தான் நம்ம வீரத்தை நிலைநாட்ட முடியும். இது ஒரு பெண்ணுக்கான போராக இருக்கிறத விட இது நம்ம வீரத்துக்கான போராக இருக்கணும்னு சொல்லி அந்தகாசுரன் ரொம்பவே தயாராகிட்டு இருந்தான். இந்த சமயம் அவன் தனியாக போக கிடையாது, அவனோட மொத்த அசுரப்படையோட அவன் தயாராகிட்டு இருந்தான். அப்படி ஆயத்தமாகிட்டு இருந்த அந்தகாசுரன் சிவனை எதிர்த்து போர் பண்ணானா, சிவனை ஜெயிச்சானா அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அந்தகாசுரன் மாதிரி பல அசுரர்களை பார்த்தவர் சிவபெருமான். அப்படிங்கிறதுனால அந்தகாசுரன் அடி வாங்கிட்டான், அவன் தான் செஞ்ச தப்பை உணர்ந்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு சிவபெருமான் ஒரு தப்பான ஒரு முடிவையும் எடுத்தார். அந்தகாசுரன் பயங்கரமாக அடி வாங்கி அவனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டதுனால அவன் திரும்ப நம்ம வழிக்கு வரமாட்டான்னு சொல்லி முடிவு பண்ண சிவபெருமான் அவர் சொல்கிறாரு, இந்த மந்திரமலையில் இருந்து என்னோட தவத்தை முழுசாக என்னால் முடிக்க முடியாது, அதனால நான் இங்கேருந்து கைலாய மலைக்கு போகிறேன், அங்கே போய் என்னோட பசுபத வரத்தை இன்னும் சில ஆண்டுகள் நான் இருந்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நீ பார்வதி நீ இங்கே இங்கேருந்து நீ சிவபூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு நீ செய்கிற சேவை எனக்கு சேரும், உனக்கு பாதுகாப்பாக என்னோட சிவகணங்கள் உன்னை சுற்றி இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட நெருங்கிய பாதுகாப்பாக நந்தி பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. சிவனோட தவம் முழுசாக முற்றடைஞ்சு அவர் ஒரு பெரிய நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட சிவபூஜையும் அவர் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி உணர்ந்த பார்வதி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க மந்திரமலையிலே தங்குறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக சிவபூதகணங்கள் எல்லாமே மந்திரமலை சுற்றி நிற்கிது. அது மட்டும் இல்லை, பார்வதிக்கு ரொம்ப நெருங்கிய பாதுகாப்பாக நந்தி இருக்காரு, நந்தி கூட உறுதுணையாக இந்திரனும் இருக்காரு. இப்படி தேவ படைகளோட சேர்ந்து பார்வதி காவலாக அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அடி வாங்கிட்டு போன அந்தகாசுரன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான். ஏன்னா உலகத்துலேயும் அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு ஒரு சூழலில் அவன் வாழ்ந்துட்டு வந்தப்போ அவனோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி சிவபெருமான்ட்ட அவன் அடி வாங்கி காயப்பட்டு தோல்வி அடைஞ்சு அவன் பயந்து ஓடி போயிருக்கான். ஓடி போனவன் சும்மா இருப்பானா? அவன் திரும்ப உடல் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவன் முந்தி இருந்ததை விட பயங்கர ஆக்ரோஷமாக பயங்கர சக்தியோட அவன் பார்வதியை எப்படியாவது அடைஞ்சே ஆகணுன்ற வெறியோட சுற்றிட்டு இருந்தான். அப்போ அந்தகாசுரன் மலையில் என்ன நடக்குது, பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு காவலாக யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை விசாரிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது, அந்த காவலாக இருந்த தவயோக சீலன் அங்கே இல்லை அப்படிங்கிறனால பார்வதி தனியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு காவலாக தேவப்படைகள் தான் இருக்குது. தேவப்படைகள்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினச்ச அந்தகாசுரன் பார்வதி அடைஞ்சே தரணும்னு சொல்லிட்டு அவனோட மிகப்பெரிய அசுரப்படையை கலப்பிக்கிட்டு அவன் மந்திரமலையை நோக்கி போகிறான். அங்கே இருந்த தேவர்களை பார்த்து அவன் போர் புரிய ஆரம்பிக்கிறான். அந்தகாசுரனோட அசுரப்படையோட தேவர் படைகள் எல்லாமே பயங்கரமாக சண்டை போடும். நந்தி பகவான் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுருக்காரு, இந்திரன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காரு. இப்படி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கண்டிப்பாக இந்த அசுரர்களோட ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம உதவி வேணும்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி கிட்ட எங்களுக்கு உதவி வேணும், யாரையாவது வர வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. பார்வதி உடனே அவனோட மகனான முருகனை வர வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவியாக பல தெய்வங்களை வர வைக்கிறாங்க. இருந்தும் அவங்களால அந்தகாசுரனோட படைக்கு முன்னாடி 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அந்த சமயத்தில் தான் அசுரப்படைகளால் நந்தி பகவான் பயங்கரமாக தாக்கப்படுறாரு. நந்தி பகவான் பார்வதி நோக்கி, சக்தியே எங்களுக்கு ஏதாவது ஒரு சக்தி கொடுங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தோற்றுருவோம், இவங்க உங்களை அபகரிச்சு போயிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நந்தி பகவான் கதறாரு. நந்தி பகவானோட கதறலை கேட்ட பார்வதி தேவி சொல்கிறாங்க, சிவபெருமான் அங்கே தவத்தை முடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரே வந்துடுவார், அவர் தவத்தை முடிக்கலை அப்படின்னா இதை நம்ம தான் கையாண்டாகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி நந்திட்ட சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருந்த முக்கியமான தெய்வங்கள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, நந்தி, முருகன், இது மாதிரி முக்கியமான கடவுள்களுக்கு அவங்களோட சக்திகள் மொத்தமாக பிரித்து கொடுக்குறாங்க. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்த பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் இந்திரன், நந்தி அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் பார்வதி தேவி அவங்களோட சக்திகளை பிரித்து கொடுத்ததுனால அவங்களால பார்வதியோட சக்திகளை முழுசாக கிரகிச்சு அதை பயன்படுத்த முடியல. அந்த சமயத்தில் தான் ஒவ்வொரு தேவர்களோட உடம்புல இருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டுச்சு. அப்படி என்ன சக்திகள் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா பிரம்மா கிட்ட இருந்து பிராமி அப்படின்ற ஒரு சக்தியும்,
விஷ்ணு கிட்ட இருந்து வைஷ்ணவி அப்படின்ற சக்தியும், முருகன் இருந்து கௌமாரி, இந்திரன் இருந்து இந்திராணி, ஈசன் இருந்து சாமுண்டி, அனந்தர்கிட்ட இருந்து வராகி, மகேஸ்வரன் இருந்து மகேஸ்வரி அப்படின்னு சொல்லி 7 பெண்கள் வெளியே வந்தாங்க. இந்த 7 பெண்களும் சாதாரணமாக வரலைங்க, கொடூரமான ஆயுதங்களோடு வந்தாங்க. போர் கோலத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த 7 பேரோட தலைமையில தான் தேவப்படை இதுக்கப்புறம் இயங்கவே ஆரம்பிச்சது. போர் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி இந்த 7 பெண்கள் தான் பிற்காலத்தில் சப்தகன்னிமார்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இவங்க 7 பேர் வந்து பார்வதி காவலாக அவங்களுக்கு பயங்கரமாக பாதுகாப்பாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் இவங்க பல கொடூரமான ஆயுதங்களையும் ஆபத்தான ஆயுதங்களையும் வச்சு அசுரர்களை வெட்டி வீழ்த்திட்டு இருந்தாலும், ஆனால் அங்கே அசுரப்படை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவங்க ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த சமயத்துல வந்து பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க, இது நம்ம தனியாக இருந்து ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக அந்தகாசுரனை ஜெயிக்கிற சக்தி பிரம்மாக்கும் கிடையாது, விஷ்ணுக்கும் கிடையாது, மற்ற தேவர்களும் கிடையாது. நம்ம சக்திகளை பிரித்து கொடுத்தாலுமே வந்து அதுவால் உருவான இந்த சப்த கன்னிமார்களும் இந்த அசுரப்படையை தாக்கு பிடிக்க முடியுமான்றது தெரியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த கொடுமையான போர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக போர்க்கடவுளான ஈஸ்வரன் இங்கே வந்தே ஆகணும். சிவபெருமானால மட்டும்தான் இந்த போரை முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண பார்வதி சிவனை நோக்கி தவம் பண்றாங்க. அதாவது சிவன் கிட்ட வேண்டுறாங்க, ஐயா ஈஸ்வரனே, நீங்க தான் வந்து எங்களை காப்பாற்றணும், இந்த போர்ல நீங்க தான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதியோட குரலை கேட்ட சிவபெருமான் உடனே அவர் ஞான திருஷ்டில பாக்குறாரு. பார்வதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத உணர்ந்து கைலாயத்துல இருந்து கிளம்பி வராரு. மந்திரமலையை சிவபெருமான் நெருங்க நெருங்க பூதகணங்களால் போர் முழக்கம் வாசிக்க சங்கு ஊத சிவபெருமான் இடி மின்னலோட அங்கே வந்து இறங்குறாரு. சிவபெருமான் வந்ததை பார்த்த உடனே அசுரர்கள்லாம் ஒரு நிமிஷம் பயந்தாங்க. ஆனால் வந்திருக்கிற சிவபெருமான் தானே, நம்மளை அழிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இல்லை அப்படின்ற ஒரு மெதப்போட சிவபெருமானை எதிர்த்து போர் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. போர் உருவத்தில் இருந்த சிவபெருமான் எல்லா அசுரர்களையும் கொன்று குவிச்சாரு. பார்க்குற இடம்லாம் ரத்தம் ரத்தம் ரத்த ஆறா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் ஒரு விஷயம் அவங்க பார்க்குறாங்க, என்னதான் சிவபெருமான் வந்து எல்லா அசுரர்களையும் கொன்னாலும் வந்து அந்த அசுரர்கள் திரும்ப திரும்ப உயிர் தெழுந்து வராங்க. அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா அசுரனோட ஒவ்வொரு சொல்லி ரத்தத்துல இருந்தும் ஒரு புது புது அசுரன் உருவாகி வந்துட்டே இருக்கானே. இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கவே முடியாது. சிவபெருமான் எத்தனை ஆண்டு காலம் அவர் போர் பண்ணாலுமே வந்து அசுரர்கள் திரும்ப திரும்ப உருவாயிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவர்கள் நோட்டீஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சந்தேகம் வந்த இந்திரனுக்கு, எப்படி அசுரர்களுக்கு இவ்வளோ சக்தி, எப்படி இந்த மாதிரி அவங்க அழியா வரம் பெற்று அவங்க வந்து திரும்ப திரும்ப போருக்கு தயாராகி வந்துட்டே இருக்காங்க, அவங்க இரத்த துளிகள் படுற இடத்துல தான் வந்து எப்படி அவங்க முளைச்சி வராங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகட்டி அசுரப்படைகளை நோக்கி இந்திரன் போகிறான். அசுரப்படைகளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்திரன் உத்து கவனிக்கிறப்ப தான் தெரிஞ்சு, அசுரர்கள் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்க மாபெரும் சக்தி வேற யாரும் இல்லைங்க, அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியார். தேவர்கள் அழிக்கணும், தேவ குலத்தையே வந்து கருவறுக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி சுத்திட்டு இருந்தவர் தான் அசுர குலத்தோட குருவான சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியார் நம்ம கூட இருக்கிறப்போ நம்மளை எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்தகாசுரன் போர் பண்ணிட்டு இருக்கான். சுக்கிராச்சாரியார் அசுர படைகளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவர் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அங்கே அசுரர்கள் சாக சாக ரத்த துளிகள்ல இருந்து திரும்ப திரும்ப பிறந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் வந்து சுக்கிராச்சாரியரை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அசுரர்களை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. அப்போ சுக்கிராச்சாரியரை நம்ம கண்டிப்பாக காலி பண்ணாதான் நம்ம அசுரர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும், இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும்னு தெரிஞ்ச இந்திரன் வந்து சுக்கிராச்சாரியரை தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு நேராக அவன் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறான், சுக்கிராச்சாரியர் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால தான் அசுரர்களுக்கு சக்திகள் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்க செத்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப உயிர் தெழுந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இந்திரன் சொன்ன உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்னடா இது, ஒரு சாதாரணமான ஒரு சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய போர், தேவகுலமே அழிகிற மாதிரி இருக்கு, சுயநலமா இந்த குலமே அழியணும்னு சொல்லி சுக்கிராச்சாரியர் இப்படி பண்ணுறாருன்ற ஒரு கோபத்தில் சிவபெருமானோட ஒட்டுமொத்த சக்திகளை ஒன்று சேர்ந்த ஒரு ருத்ராவதாரம் எடுத்து ருத்ரனா வந்து சுக்கிராச்சாரியர் முன்னாடி நிற்கிறாரு. சுக்கிராச்சாரியனை பார்த்த உடனே சிவபெருமான் கோபம் அதிகமாக வருது, இவர் பொண்ணா கூட என்னோட ஆத்திரம் அடங்காதுன்னு சொல்லி அவர் மிகப்பெரிய உருவமாக மாறி சுக்கிராச்சாரியரை விழுங்கி கொள்றாரு. சுக்கிராச்சாரியர் விழுங்கின உடனே சிவபெருமானோட உஷ்ணம் தாங்க முடியாமல் சுக்கிராச்சாரியர் எரிஞ்சு சாம்பலாகவும் போகிறாரு. சுக்கிராச்சாரியர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து அசுரர்கள் தெரிஞ்ச உடனே அசுரர்கள் ஒரு சின்ன பயந்தாங்க. ஆனால் சுக்கிராச்சாரியர் போனாலும் நம்ம பின்னாடி நிற்கிறது யாரு? அந்தகாசுரன். அவன் வந்து சாகா வரத்துக்கு நிகரான ஒரு வரத்தை கேட்டவன், அவனை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாருமே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புது நம்பிக்கையோட அசுரர்கள் போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் சுக்கிராச்சாரியர் செத்தாலும் வந்து அவர் மிருத்யுஞ்சய மந்திரத்தினால தான் இந்த அசுரர்கள் வந்து இப்படி உயிரோட வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும்.
ஆனா சுக்ராச்சாரியர் இறந்தப்புறமும் அசுரர்கள் உயிரோட வந்தா என்ன பண்றது அப்படின்னு குழம்பிட்டு இருந்த இந்திரன் வந்து சிவபெருமானை பார்த்து சொல்றாங்க, இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லணும், அசுரர்களோட ரத்தம் ஒண்ணு கூட பூமியில விழுகக்கூடாது, அதுக்கு நீங்க என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அப்பதான் நம்ம அசுரர்களை ஜெயிக்க முடியும்னு சொன்னோடனே கோபத்தோட உச்சியில இருந்த ருத்ரன் வந்து அவர் உடல்ல இருந்த பாதி சக்திகளை பிரிச்சு அவர் வெளியே எறிகிறாரு. அந்த பெண் தன்மை வெளியே போய் அது ஒரு காளியா மாறுது. கோபமா இருந்த ருத்ரனோட உடம்புல இருந்து பிரிஞ்சு வந்த காளி வந்து அதீத ஆக்ரோஷத்தோட அவங்க ஆடிக்கிட்டு நிக்கிறாங்க. அசுரர்களோட ரத்தத்தை பூரா குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு துளி அசுர ரத்தம் பூமியில விழுகாத அளவுக்கு காளி எல்லோட ரத்தத்தையும் குடிச்சு அங்க வந்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ருத்ர அவதாரம் எடுத்த சிவபெருமானும் காளி அவதாரம் எடுத்தும் பார்வதியும் மாறி மாறி அங்கே போர் பண்ணி அசுரர்களை அழிச்சிட்டு இருக்கப்போ தான் அந்தகாசுரனுக்கு ஒரு ஐடியா வருது. இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம அசுரப்படைகள் எல்லாமே அழிஞ்சிரும். அப்படிங்கிறப்போ நம்ம தேவர்களை குழப்பினாதான் நம்ம இந்த போரில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிளான் பண்ணுறான். அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, அவன் அசுரப்படைகளுக்கு ஒரு கட்டளையிடுறான். எல்லாருமே நீங்கள் தேவர்களை மாதிரி மாறிடுங்க, உங்கள் உருவத்தை சிவன் மாதிரியும் விஷ்ணு மாதிரியும் பிரம்மனை மாதிரியும் நந்தி மாதிரியும் முருகனை மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கட்டளையிடுறான். அந்தகாசுரனை கட்டளையை கேட்ட அசுரர்கள் எல்லாமே தன்னோட உருவத்தை தேவர்கள் மாதிரி மாற்றிக்கிறாங்க. அப்படிங்கிறனால உண்மையான தேவர்களுக்கு யாரு அசுரன் யாரு உண்மையானவங்க அப்படின்றது தெரியாம அவங்க குழம்பிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே கோவத்துக்கு உச்சிக்கு போன சிவபெருமான், கோவத்தோட உச்சிக்கு போன ருத்ரன் அங்க ஆக்ரோஷமா ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு. அவரோட ஞான திருஷ்டியால யாரு உண்மையான அசுரர்கள் அப்படின்ற தெரிஞ்சு எல்லாரையும் கொன்னு கூச்சிட்டு இருந்தாரு. இப்படி போர் பயங்கரமா தீவிரம் அடைய 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 ஒரு கட்டத்துல சிவபெருமானும் அந்தகாசுரனும் நேருக்கு நேர் போர்ல சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமையுது. என்னதான் போர்ல நம்மளை எதிர்த்து சந்திக்கிறது வந்து போர்க்கடவுளான சிவபெருமானா இருந்தாலும், அழிவு மட்டுமே கொடுக்குற ருத்ரனா இருந்தாலுமே வந்து அந்தகாசுரன் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன் அப்படின்னா அவன்கிட்ட இருந்தது சிவனோட சக்தியும் சிவனோட பலமும் பிரம்மனோட வரமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க.